ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஓகே, நம்ம இன்றைக்கி விகிதம் மற்றும் பின்னம் பார்த்து கொண்டிருக்கோம் ஏற்கனவே ஆல்ரெடி. எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ, கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட நம்ம கிளாஸ் எடுக்கலாம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னென்னு சொன்னால், இப்போ நம்ம உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த விகிதம் பின்னத்தில் வந்து ஏற்கனவே நம்ம டைப் 1, டைப் 2, 5 வரைக்கும் பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம 6 to 10 வரைக்கும் பார்க்கலாம். சில கொஸ்டின்களை எப்படி வருமானு சொல்லி சின்ன ஒரு எக்ஸ்பிளைனோட நான் உங்களுக்கு ஷார்ட் கட் சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ரைட், பார்க்கலாம். இப்போ இப்படி ஒரு கணக்கு தந்திருக்காங்கன்னு சொன்னால், அதாவது இப்போ இப்படி 1:2 என்ற விகிதத்தில் 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டுத்துண்டு 2ஆக பிரிக்கப்பட்டால் கோட்டுத்துண்டுகளின் நீளங்களை காண்க. கோட்டுத்துண்டுன்றது சுமார் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு வைங்களேன். 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டுத்துண்டு, இது வந்து 1:2 விகிதமா. இதை நம்ம 2ஆக பிரிச்சோம் என்று சொன்னா, பிரிச்சா 1:2 2ஆக பிரிச்சேன். இது சரி, எப்படி நீளம் இல்லை, இப்படி 1 இதுக்கு ஒரு துண்டு, இதுக்கு 2 துண்டு வருது. அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ ஏக்கு 1, பிக்கு 2 அப்படின்னு ஒரு மென்ஷன் தான் இது. இது உங்களுக்கு ஒரு விளங்கணும், ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றதுக்காக நான் ஒரு சிம்பிளா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி ஒரு ஷார்ட்கட்ல நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். பார்த்துக்கோங்க. ஒரு ஃபார்முலா ஒன்றுமில்லை, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான். சரியா? இப்ப 63 சென்டிமீட்டர் இருந்துக்காங்க. இப்ப நான் வந்து இப்போ ஒரு கடைக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு கடைக்கு போய் இந்த 63 ரூபா காசை கொடுத்து ஒரு கேக் துண்டு வாங்குறேன். சரியா? ஒரு கேக் துண்டை வாங்கி அந்த கேக் துண்டுனா 3ஆ பிரிக்கணும்னு வச்சுக்கோங்க. சரியா? A-B நம்ம சும்மா உங்களுக்கு விளங்குறதுக்காக போடுவோம். பேக்கு ஒரு துண்டும் பிக்கு 2 துண்டும் கொடுக்குறேன் நான் அந்த கேக்ல கொடுத்துட்டேனா. ரைட். இப்ப ஒரு கேக் துண்டுற விலை என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சா மற்ற 2 துண்டு கேட்கிற விலை என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிதானே? அப்போ ஒரு துண்டு கேக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ 1 கூட்டணும். எத்தனை துண்டு? மொத்த கேக் துண்டு 3. எவ்வளவுக்கு வாங்கினமே? 63 ரூபாய் வாங்கினேன். அப்ப இந்த 63 ரூபாய இந்த 3 கேக் துண்டால பிரிச்சோம்னு ஒரு கேக் துண்டு விலை வரும். சரியா? ரைட். 63 3ஆல பிரிச்சு எத்தனை வரும்? 21 வரும். அப்போ ஒரு கேக் துண்டுற விலை எவ்வளவு? 21 ரூபா. அப்ப 2 கேக் துண்டுற விலையை இப்ப கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அந்த 21 தர 2ஆல பெருக்கணும். பெருக்கின எத்தனை வரும்? 42 ரூபா 42 வரும். சரிதானே? அப்ப இதுல என்ன கடைசி விட என்ன வரும்? 21க்கு 42. அப்ப நீளம் எவ்வளவு? 21 சென்டிமீட்டர் 42 சென்டிமீட்டர். 1க்கு வந்து 21 சென்டிமீட்டரும் 2ன்றது வந்து 42 சென்டிமீட்டர் விட. இவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு. ஒரு ஃபார்முலா ஜஸ்ட் சிம்பிள். ரைட்டா? ரைட். சரி, இப்ப இப்படி வரணும். இதனை 1200 ரூபாயை A மற்றும் B என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் Bக்கு கிடைக்கிற தொகையாது. அதாவது இப்ப ஒரு ஆளுக்கு இப்ப இது இப்போ 1200 ரூபாய் இருக்கு. இந்த தொகையை நம்ம ஏக்கும் பிக்கும் கொடுக்க பிரிச்சு எத்தனை வீதத்துல? 3க்கு 5 என்ற வீதத்துல சொன்னேன். 1200 ரூபாயில 3 வீதம் ஏக்கும் 5 வீதம் பிக்கும் கொடுத்தா இப்ப இதுல பிக்கு கிடைக்கிற தொகை என்னன்றதுதான் கேள்வி. அதுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்டுக்கு 1 கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப ஒரு தொகையை கண்டுபிடிச்சோம் என்று சொன்னா 1 கண்டுபிடிச்சா அது 2, 3, 5, 6, 10 இருந்தாலும் அதை கண்டுட்டு நம்ம போயிடலாம் இல்லையா? பெருக்கிட்டா விட வந்துடும் இல்லையா? ஈஸியா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கெல்லாம் மற்றெல்லாம் விட தானா வந்துடும். அப்ப இதை நான் உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காக இப்ப நம்ம போன முறை செஞ்ச கேக் கணக்கு மாதிரியே சொல்லித்தரட்டா? சரி, அப்படியே சொல்லித்தரேன். சரியா? ஓகே. இப்ப நான் இப்போ ஒரு 1200 ரூபாய்க்கு போய் ஒரு கேக் கொண்டு வாங்கிட்டு வரேன். எவ்வளவு வாங்குறேன்? 1200 ரூபாய்க்கு ஒரு கேக் கொண்டு வாங்குறேன் வைங்களேன். ரைட். இப்ப இந்த கேக்கை வாங்கி நான் இப்ப ஏக்கு போடுவோம். ஏக்கு 3 துண்டும் பிக்கு 5 துண்டும் வெட்டி கொடுத்துட்டு இவ்வளவு கொடுக்குறேன், வெட்டி துண்டுட்டு. அப்ப நம்ம ஒரு துண்டோட விலை எவ்வளவு கண்டுபிடிச்சோம்னு ஆட்டோமேட்டிக்கா 3க்கு எவ்வளவு 5க்கு எவ்வளவு பார்க்கலாம் தானே? சரி. ஆனா கேள்வியில 1 கேட்டு பிஏ பண்ணி தான் கேட்டுருக்கோம். நம்ம 2ஐயுமே கண்டுபிடிப்போமே, அது பெரிய டைம் போற வேலை இல்லை. அது ஓகே. சரி, இப்ப கேள்வியில என்ன செஞ்சிருக்காங்க? 1200 ரூபாய்க்கு ஒரு கேக் நம்ம வாங்கிட்டு வரோம். இப்ப என்ன செய்யணும்? நம்ம இந்த 5 முனை கூட்டின எத்தனை துண்டு? மொத்தம் 8 துண்டு. நம்ம எவ்வளவுக்கு வாங்கினோம்? 1200 ரூபாய்க்கு வாங்கணும். அப்ப 1600 ரூபாய நம்ம என்ன செய்யணும்? 8ஆல என்ன செய்யணும்? பிரிக்கணும். பிரிச்சோம்னு சொன்னா 16 2 வரும். அப்ப 200 ரூபாய் ஒரு கேக் துண்டுற விலை வரும். ரைட்டா? 200 ரூபாய் ஒரு கேக் துண்டுற விலை வரும். இப்ப என்ன செய்யணும்? நம்ம இப்போ ஒரு பீஸ் 200 ரூபாய் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
பேக்கிட்ட எத்தனை துண்டு நம்ம கொடுத்திருக்கோம் வெட்டி 3 துண்டு கொடுத்திருக்கேன். அந்த 3 துண்டையும் வந்து நம்ம 200 இருக்கணும். அப்ப 3 தர 200 எவ்வளவு 600 வரும். எவ்வளவு வரும்? ஏக்கு வந்து நம்ம 3 துண்டு கொடுத்திருக்கோம், பிக்கு வந்து நம்ம 5 துண்டு கொடுத்திருக்கோம். இப்ப இதை வந்து நம்ம 200 அளவு இருக்கும், இதையும் வந்து நம்ம 200 அளவு இருக்கும். அப்ப இதுக்கு பிறகுனா 600 வரும், இதுக்கு பிறகுனா 1000 வரும். விளங்கிட்டா? விளங்கிட்டானே? ரைட். அப்ப விட என்ன பேருக்கு 1000 ரூபாய். நான் உங்களுக்கு 4 ஆப்ஷன் தரல, உங்களுக்கு நான் செஞ்சே ஆற்ற முடியும். சரியா? 1000 ரூபாய்ன்றதுதான் இப்ப இதுக்குரிய விடையாக இருக்கும். பிக்கு அப்ப ஏக்கு என்ன கேட்டாவில் 600. அப்ப 1600 ரூபாய் காசு மொத்தம். இதுல ஏக்கு பிக்கு வந்து 3க்கு 5 2 வீதத்தை கொடுத்தா பிக்கு ஏக்கு எவ்வளவு காசு கொடுத்துட்டு பேரு 600 ரூபாய் காசு கொடுத்துட்டு பேரு, பிக்கு எவ்வளவு காசு கொடுத்துட்டு பேரு 1000 ரூபாய் காசு கொடுத்துட்டு பேரு. அப்ப மொத்தம் 1600 ரூபாய். சரியா? விளங்குதா எனக்கு? ரொம்ப சிம்பிள். ஓகே, ரைட் ரைட். இதுவும் நம்ம இதுக்கு மேல் செஞ்ச கணக்கு மாதிரியான ஒரு கணக்கு தான். கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது தார மெதட் தான் வேறு. அதுக்காக நான் உங்களுக்கு டைப் பண்ண சொல்லி வேறியா தந்திருக்கோம். விட மற்றபடி அவங்க தார, அதாவது அவங்க சொல்ற வசன நடதான் மொழி நடதான் வேற மாதிரிக்குமோ தவிர விடயம் ஒன்றுதான். சரியா? அந்த மொழி நடைகளைத்தான் நான் உங்களுக்கு வேறிய டைப்பா பிரிச்சு தந்திருக்கேன். சரியா? அதை நீங்க கொஞ்சம் பார்த்து குழப்பிக்கொள்ள வேணாம். அதாவது இப்படி கேட்கலாம். இப்ப தொகையை தந்து ஒரு காசை தந்து கேட்டாலும் அப்படித்தான் வரும், இல்ல 2 வீதத்தை தந்து ஒரு எண்ணெய் தந்து கேட்டாலும் அப்படித்தான் வரும். அதே இது ஒரு என்ன சொல்ற, இப்ப ஒரு சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் நீளத்துல அப்படி தந்தாலும் பார்த்து மீட்டர் சென்டிமீட்டர் எல்லாம் குழம்பத்தை விட நம்ம செய்யற இதே நேரத்துல எப்படி செஞ்சாலும் விட அதுதான். நமக்கு விட வந்தா சரி, நமக்கு தேவை குறைஞ்ச டைமுக்குள்ள விட வேணும். அவ்வளவுதான். வேற இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் நமக்கு தேவை. தானே? ரைட். இப்ப இந்த கணக்கு என்ன சொல்றாங்க, 2 எண்கள்ற விகிதம் வந்து 5க்கு 7. அப்ப அவன்ற கூடுதல் வந்து 108 ஆகுமா எனின் இதுல பெரிய எண்ணெய் 2 வைப்பாங்க. சரிதானே? இப்ப இதுலயும் அதே போல இப்ப என்ன 108 ரூபாய்க்கு, இப்ப உதாரணத்துக்கு இப்ப அதே மாதிரி உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் பாருங்க. 108 ரூபாய்க்கு நான் ஒரு கேக் துண்டை வாங்குறேன். வாங்கி சரியா 108 ரூபாய்க்கு ஒரு கேக் துண்டை வாங்கி இப்ப ஏபி நம்ம போட்டு ஏக்கு 5 துண்டும் பிக்கு 7 துண்டையும் நான் கொடுக்கனா? ரைட். இப்ப என்ன செய்யணும், 5 மணியும் கூட்டினா எத்தனை வரும்? 12 வரும். அப்ப இது 108. அப்ப இந்த 108 நம்ம 12ஆல பிரிக்கணும். இப்ப 108 12ஆல பிரிக்கணும். பிரிச்ச இதுல பாதி 6, அதுல பாதி 54 நினைக்கிறேன். சரிதானே? 54. ரைட், 54. இதுல பாதி 3, இதுல பாதி 27. இந்த 3 27ஆல பிரிச்சா 9 வரும். அப்ப ஒரு சென்ற விலை எவ்வளவா? 9 ரூபா. ஒரு சென்ற விலை 9 ரூபா. கண்டுபிடிச்சிட்டோமா? ரைட். இப்ப என்ன செய்யணும், இந்த 5 தர 9 7 தர 9 பெருக்கணும். 9 5 45. அப்ப 9 7 63, 45 63. சரியா? ரைட். இப்ப 5 தர 9 45 வருது. 7 தர 9 63. இது எது பெரியதானம்? 63 45 பெருசு 63. அப்ப 7 தான் பெருசு. வேற பெரிய என்னது? 7. பெரிய என்னது? 7 வரும். அப்ப விட என்ன வரும்? 63. விட வந்து பெரிய என்னது கேட்டா 63 என்றுதான் இதுக்குரிய விடையா இருக்கும். விளங்குது என்ன சொன்னது? ரைட். இப்ப இதுவும் இப்ப கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்ப இதுவும் இப்ப நம்ம பார்த்த போலதான். இப்ப என்னையா 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் 3க்கு 2க்கு 7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுது. அப்ப ஒவ்வொன்றோட நீளம் என்னன்னு தனித்தனியாக வெட்டிருக்காங்க. சரியா? இப்ப இதை இப்ப நம்ம கேக் கணக்காக பார்ப்போமா? 24 ரூபாய்க்கு இப்ப நம்ம ஒரு கேக்க வாங்குறோம்னு வைப்போம். இந்த கேக்க வாங்கி இப்ப ABC என்று போடுவோமே. 3 துண்டு 2 துண்டு 7 துண்டு கொடுக்கும். ஏக்கு 3 துண்டும் பிக்கு 2 துண்டும் சிக்கு 7 துண்டும் கொடுத்துட்டேன். சரியா? இப்ப என்ன செய்யணும், இவ்வளோத்தையும் கூட்டுவோம். இந்த இவ்வளோத்தையும் கூட்டினா எத்தனை வரும்? 12 துண்டு வரும். அப்ப இங்க எவ்வளவு தந்திருக்காங்க? 24 12ஆல பிரிப்போம். பிரிச்சா எத்தனை வரும்? 2 வரும். 2 தானே? 24ல 12 எத்தனை முறை? 2 முறை. அப்ப ஒரு துண்டுல 2 ரூபான்னு வைப்போம். சரி, இப்ப அங்க எத்தனை தந்திருக்காங்க? இப்ப இங்க நமக்கு தந்த ஃபார்முலா 3க்கு
2க்கு 7. அப்ப இந்த 3 தர 2, 2 தர 2, 7 தர 2, 2 6, 2 4, 7 2 14. என்ன விளையிட்டா செஞ்சா சரிதானே? விளையிட்டா இல்லையா? பெருக்கிறமெண்டா வார விடையதான் சரிதானே? ரைட், ஓகே. இப்போ அவங்க சம்டைம் ஒவ்வொரு நீளத்தை தனி வச்சிருக்காங்க. இப்போ நீளம் சொல்லக்குள்ள இது 6 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டர்னு வரும். இதை வேற மாதிரி கேட்டு சுருக்கிற ஒரு விஷயம் நம்ம சுருக்கலாம். 2ஆல சுருக்கலாம் தானே? இது எல்லாத்தையும் சுருக்கலாம். 2ஆல சுருக்க தேவையில்லை. நம்ம இப்படி சுருக்கு 2 3 2 7 2 வருது. இது வருது அங்கே பாத்தீங்களா? சுருக்கி பாத்தீங்கன்னா அந்த விட வருதா இல்லையா? வருதுதானே? நம்ம 2ஆல நம்ம பெருக்கணும். அதை திரும்ப சுருக்குற நம்ம 2ஆல சுருக்கலாம். அதை விட சுருக்கில தானே? ஆனா அவங்க நம்ம அதை கேட்கல. அவங்க நம்ம உங்களுக்கு சொல்றோம் இப்படியும் செய்யலாம். அதாவது சில கணக்குகள் பிழையா சரியானு பாக்குறதுக்கு நம்ம அதே தானத்தால பிரிச்சு பெருக்குனா சம்டைம் பார்த்தா அது வரும். அது எல்லாத்துக்கும் பொருந்தாது. சரி, நீங்க அதெல்லாம் குழப்பி கூட தேவையில்லை. இப்ப உங்களுக்கு இது விளங்கி தானே? 6 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டர் இதான் விட. சரியா? இந்த கணக்கு உங்களுக்கு ஹோம்வொர்க். சரியா? கணேசன் என்பவர் ரூபாய் 800 வைத்துள்ளார். அத்தொகையை 3/5 விதத்தில் உமா மற்றும் வேணிக்கு பிரித்து கொடுக்கின்றார். எனவே ஒவ்வொருவரும் பெறும் அதீத தொகை எவ்வளவு என்று கேட்டிருக்காங்க. இது நீங்க ஹோம்வொர்க். நான் விட உங்களுக்கு 4 விட நான் தர மாட்டேன். நீங்களா கண்டுபிடிச்சிட்டு என்ன விட வருதுன்னு சொல்லுங்க. நான் சரியா பிள்ளையான்னு சொல்றேன். ரைட் ரைட் ரைட். இப்ப இதை பார்ப்போம். இது இப்ப என்ன? ரூபாய் 800 அன்பு மற்றும் ஹரி என்ற நபர்களுக்கு 2க்கு 3 விதத்தில் பிரித்து கொடுத்தால் அன்புக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இது இப்ப எப்படி செய்யற என்று சொன்னா இப்ப பாப்போம். இப்ப 800 800 அன்பு மற்றும் ஹரி என்றது 2க்கு 3 பிரித்து கொடுத்தால் அன்புக்கு கிடைக்கிறது. தனி ஒரு ஆளுக்கு கிடைக்கிறது எவ்வளவுன்னு தான் நீங்க இருக்காங்க. சரிதானே? அதுக்கு என்ன செய்யணும்? அதையும் என்ன விகிதத்தை இருந்தா நீங்க அதை போட்டுங்க. இந்த 2 3 எத்தனை 5 வரும். அப்ப அவங்க மொத்தம் தந்தத்தை 5ஆல நம்ம பிரிக்கணும். பிரிச்சா 16 5 என்று வரும். 5 6 30க்கு 3 மிச்சம். 1 5 5 3 8 9 அது 0 இதில் 5 பண்ணா 16. அப்ப விளங்கிட்டு தானே? கிடைக்கும் தொகை எத்தனை? 16 வரும். அப்ப 16 சொன்னா அவங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? கிடைக்கிற தொகை எவ்வளவு சொல்லி தானே கேட்டுருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப இந்த 2 தர 16 பெருக்கணும் எவ்வளவு வரும்? அதே மாதிரி 3 தர 16 பெருக்கணும். பெருக்கினா இப்ப எவ்வளவு தொகை ஒரு ஆளுக்கு கிடைக்கும் என்றது வரும். சரியா? ஆனா இப்ப நான் சொன்ன ஒரு விஷயம் போல இப்ப 800 கீழ் 5 16 160 தானே வரும். 16 5 80. அப்ப 160 தர 5 0 0 5 30க்கு 0 3 மிச்சம் 8 800. அப்ப 160. விளங்கிட்டா? நான் அப்ப சொன்னது அது 16 80க்கு தான் வரும். சரியா? நம்ம பாக்குறது 800 160 கண்டுபிடிச்சிட்டோமா? ரைட். இப்ப இந்த 160 சொன்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த 160 தர 2 எத்தனை வரும்? 160 தர 2 0 6 2 12 2 1 மிச்சம் 320 ரூபாய். எவ்வளவு வருது? 320. அதே மாதிரி 160 தர 3 எத்தனை வரும்? 3 0 1 6 12 1 6 6 2 3 6 18 8 எழுதி 1 மிச்சம் 1 3 480 ரூபாய். 480 ரூபாய். இப்ப என்ன வரும்? 320 480. இப்ப இதுல அன்பு மற்றும் ஹரி. அன்பு முதலாவது தான் அன்பு சொல்றாங்க. அன்பு மற்றும் ஹரி என்று சொல்றாங்க. அன்பு முதலாவது 2 அன்பு தங்கிற அன்புக்கு எவ்வளவு கிடைக்கும்? 320 ரூபாய். விளங்கிட்டா? உங்களுக்கு இந்த இவ்வளவு விகிதம் சம்பந்தப்பட்ட கணக்கு. சரி, ஓகே. நம்ம இதோட இந்த செக்ஷனை நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். இப்போ புது செக்ஷன் பார்ப்போம். ஏதாச்சும் டிஃப்ரென்ஸான ஏதாச்சும் அப்படி ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் எனக்கு சம்டைம் தெரிஞ்சா நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? ரைட்.